ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் திதிகளை பற்றி சிந்திக்க உள்ளோம். திதிகள் நம் இந்து சமயத்தில் மிக முக்கியமானவை ஆகும். திதிகள் மொத்தம் 30 உள்ளன. அவற்றில் வளர்பிறையில் 15 திதிகளும் தேய்பிறையில் 15 திதிகளும் உள்ளன. இவற்றில் வளர்பிறையில் வரும் திதிகளை சுக்லபக்ஷ திதிகள் என்றும் தேய்பிறையில் வரும் திதிகளை கிருஷ்ணபக்ஷ திதிகள் என்றும் கூறுவார்கள். ஒவ்வொரு மாதமும் இந்த திதிகள் சுழற்சி முறையில் வரும். பெரும்பாலும் இறைவனுக்கு செய்யப்படும் சிறப்பு வழிபாடுகள், உற்சவங்கள், திருவிழாக்கள், பூஜைகள் போன்றவை குறிப்பிட்ட மாதங்களில் வரும் திதிகளை கொண்டே செய்யப்படுகின்றன. உதாரணத்திற்கு சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, மகா சிவராத்திரி, கந்த சஷ்டி, வைகுண்ட ஏகாதசி, நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி போன்றவை திதிகளை அடிப்படையாக கொண்டு செய்யப்படும் வழிபாடுகள் ஆகும். மேலும் முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் இந்த திதிகளே மிக முக்கியமானதாகும். முன்னோர்கள் இறைவனடி சேர்ந்த மாதம் மற்றும் அந்நாளில் உள்ள திதியை கொண்டே ஆண்டுதோறும் தர்ப்பணம் கொடுக்கப்படுகின்றது. இனி திதிகளின் பெயர்களை காண்போம். வளர்பிறை திதிகள்: அமாவாசை, சுக்லபக்ஷ பிரதமை, சுக்லபக்ஷ துதியை, சுக்லபக்ஷ திருதியை, சுக்லபக்ஷ சதுர்த்தி, சுக்லபக்ஷ பஞ்சமி, சுக்லபக்ஷ ஷஷ்டி, சுக்லபக்ஷ சப்தமி, சுக்லபக்ஷ அஷ்டமி, சுக்லபக்ஷ நவமி, சுக்லபக்ஷ தசமி, சுக்லபக்ஷ ஏகாதசி, சுக்லபக்ஷ துவாதசி, சுக்லபக்ஷ திரியோதசி, சுக்லபக்ஷ சதுர்தசி. இவைகளே வளர்பிறை திதிகள் ஆகும். தேய்பிறை திதிகள்: பௌர்ணமி, கிருஷ்ணபக்ஷ பிரதமை, கிருஷ்ணபக்ஷ துதியை, கிருஷ்ணபக்ஷ திருதியை, கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி, கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி, கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி, கிருஷ்ணபக்ஷ சப்தமி, கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி, கிருஷ்ணபக்ஷ நவமி, கிருஷ்ணபக்ஷ தசமி, கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷ துவாதசி, கிருஷ்ணபக்ஷ திரியோதசி, கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி. இவைகளே தேய்பிறை திதிகள் ஆகும். கோவில்களில் செய்யப்படும் வழிபாடுகளில் பெரும்பாலும் திதிகளை கொண்டே செய்யப்படும் என்பதை அறிந்து கொண்டோம். இனி கோவில்களில் செய்யப்படும் வழிபாடுகளின் திதிகளை ஞாபகம் வைத்துக்கொண்டு அந்த திதிகளில் ஆலயம் சென்று இறைவனுக்கு செய்யப்படும் பூஜைகளில் கலந்து கொண்டு நாமும் இறைவன் அருளை பெற்று மகிழலாம். தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை அறிய நமது திருவருள் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.